ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனை, உமது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியின் வேலைக்கா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்பொழுது உமது ஜீவனுள்ள சத்திய வசனங்களை நாங்கள் கேட்க இருக்கிறோம். உமது சத்திய வசனம் ஆண்டவரே கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உமது வசனத்திலே ஆசீர்வாதம் உண்டு, உமது வசனத்திலே பலன் உண்டு, உமது வசனத்திலே அதிகாரம் உண்டு, உமது வசனத்திலே விடுதலை உண்டு, உமது வசனத்திலே மேன்மை உண்டு. ஆண்டவரே, உமது ஜீவனுள்ள சத்திய வசனங்களை நாங்கள் கேட்கும்படியாய் வருகிறோம். உமது ஜீவனுள்ள சத்திய வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் போடப்பட்டு கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காய் அது போதிக்கப்பட கிருபை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையோடு அனுப்பணும். ஆண்டவரே, உமது ஆசீர்வாதத்தோடு அனுப்பணும். ஆண்டவரே, உமது மன ரம்யத்தோடு பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய வசனத்தை ஜனங்கள் கேட்டு வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அனுபவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாரும். இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனோடு இருக்கிற மகிமை உள்ள பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சத்திய ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இன்றைய நாளிலே நாம் கேட்க இருக்கிற தேவ செய்தி கர்த்தரை தேடுதலினால் உண்டாகிற நன்மைகள். நம்ம எல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள். கர்த்தருடைய சத்தத்தை அநேக வருடங்களிலே கேட்டு அதை தியானம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளா நாம் இருக்கிறோம். அப்படி கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தரை தேடுகிறதுனாலே நமக்கு என்ன நன்மைகள் உண்டாகும்? கர்த்தரை எப்பொழுது தேட வேண்டும்? கர்த்தரை எங்கு தேட வேண்டும்? கர்த்தரை எப்படி தேட வேண்டும்? இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடக்க வசனமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். யாரெல்லாம் ஜீவனுள்ள தேவனை தேடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறார். பலன் என்பதற்கு ஆங்கில மொழியாக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ரிவார்ட். சும்மா ஏதோ ஒண்ணு கொடுக்கறது இல்ல. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? ரிவார்டு கொடுக்கிறாரு. அதைத்தான் அந்த பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனவன் கிரியைகளுக்கு தக்கபடி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஏசு சொன்னாரா இல்லையா? அப்ப தெய்வம் நமக்கு ரிவார்டு கொடுக்க விரும்புகிறார். எல்லாருக்கும் ரிவார்டு கொடுக்கிறது இல்ல. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறார்? பலன் அளிக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கிடைக்கிற அடுத்த நன்மை என்னவென்றால், சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லா நன்மைகளும் அவங்களுக்கு உண்டு. ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா நன்மைகளும் கொடுக்கப்படும். என்னென்ன நன்மைகள் தேவன் நமக்கு வச்சிருக்கிறார், எல்லா நன்மைகளும் நமக்கு கொடுக்கப்படும். ஒரு நன்மையும் குறைவுபடாது. நமக்கு கூட தெரியாம என்ன பண்ணுவோம்? நமக்கு எல்லா நன்மைகளும் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. அப்படிதானே? நமக்கு என்னென்ன நன்மைகள் நமக்கு உண்டு என்று நாம் அறியாம இருக்கிறோம். ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ ஞானியாகிய தெய்வம், அவருக்கு தெரியும் என்னென்ன நன்மைகள் நமக்கு உண்டு என்பதை. அந்த எல்லா அதான் ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லா நன்மைகளும் நமக்கு கொடுக்கப்படும். யாருக்கு? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஏற்ற காலத்துல என்னென்ன நன்மைகள் உண்டோ
எல்லா நன்மைகளும் நமக்கு கொடுக்கப்படும். நம்ம செய்ய வேண்டியது கர்த்தரை தேடணும். ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தேட வேண்டிய நேரத்துல நல்லா போத்திக்கிட்டு தூங்குறோம். அப்புறம் நான் சர்ச்சுக்கு போனேன், இத்தனை வருஷமா போனேன், ரட்சிக்கப்பட்ட, அதை பண்ண இதை பண்ண, என்ன கிடைக்காது எனக்கு? ஒரு நன்மையும் குறையில்லை. யார குறை சொல்லிட்டு இருக்கிறோம்? நம்ம செய்யற தப்பு. நம்ம தப்பு செய்துட்டு தெய்வத்தை குறை சொல்றதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? தப்பு செய்கிறது நம்ம. அவர்தான் சொல்றாரு, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாதான் கிடக்கும். பட்டினியா இருந்தா இருக்கட்டும். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஏன் உன்னுடைய வாழ்க்கையில நன்மை குறைவுபடுகிறது? ஏன் உன் வீட்டுல சமாதானம் இல்ல? ஏன் உன் வீட்டுல சந்தோஷம் இல்ல? ஏன் உன் வீட்டுல ஆசீர்வாதம் இல்ல? பிரச்சனையை சரிப்படுத்து, பிரச்சனையை சீர்படுத்து. பிரச்சனையை சரிப்படுத்தாம எப்படி ஆசீர்வாதம் வரும்? பிரச்சனையை சரிப்படுத்தாம என்ன நன்மை வரும்? இதான் பிரச்சனையே. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் போது மனமகிழ்ச்சியா இருந்தேன் என்று தாவீது சொல்லுகிறான். அதனாலதான் தாவீது கர்த்தருடைய நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எழுதி வைக்கிறார். தாவீதின் சந்ததியிலே இயேசு பிறக்கிறார். தாவீது செய்த ஒரு பிளண்ட தப்புன்னா கூட அவனை என்ன பண்ணல? ஆண்டவர் சின்ன தண்டனையை கொடுத்துட்டு காப்பாத்தி விட்டார். ஆனா அவன் என்ன பண்ணனான்? கர்த்தரை அவன் சொல்ல, கர்த்தரை நான் எக்காலமும் அவர் துதி என் வாயில் இருக்கும். அவர் என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு ராஜா, அவனுக்கு 6-7 மனைவிகள், 10-12 பிள்ளைங்க. அப்புறம் என்னது? திடீர்னு சண்டைக்கு வருவாங்க. அவனுக்கு கீழே எவ்வளவு ராணுவ வீரர்கள், படைத்தலைவர்கள், சேனாதிபதிகள், பாடகர்கள், ஏகப்பட்ட குரூப் இருக்கு. திடீர்னு சண்டைக்கு வருவாங்க. இவன் சண்டைக்கு போனோம். அப்படிப்பட்ட ஆள் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவன் டென்ஷன் பிரஷர் வந்து தூங்காம இருந்ததில்லை. இங்க நிறைய பேர் ஒரே ஒரு மனைவியை வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு தூங்காம இருக்கிறாங்க. டென்ஷன்ல, டென்ஷன் பிரஷர், தூங்குறதே கிடையாதுங்க. பிள்ளை படிக்க மாட்டேங்கிறான் பிரதர், பிள்ளை அதை செய்ய மாட்டேன் பிரதர், பிள்ளை கீழ்படிய மாட்டேங்கிறான் பிரதர். அதை ஏன் கீழ்படியல்ல? ஏன் பிள்ளவனுக்கு கீழ்படியல்ல? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. நீ ஏன் தேடல? போ. அவர் நன்மை செய்கிறதே, அவருக்கு நன்மை செய்யத்தான் தெரியும். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிக்கலாம். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். அதான் முக்கியம். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். அழகான ஸ்டேட்மெண்ட். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. என்னவா இருக்கு? நன்மையாக இருக்கிறது. இப்ப கர்த்தரை தேடுறவர்களுக்கு தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கிறது. நீங்க என்ன, ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கிறிஸ்டின் ஆயிட்டேன், சர்ச்சுக்கு போயிட்டேன், ஒரே நாளெல்லாம் என்னவா மாறிடுவேன், வசதி வந்துடும், இந்த வசதி, அப்படியெல்லாம் உங்களை எல்லாம் ஏமாத்த மாட்டார் தெய்வம். அப்படியெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிள்ளைய கூப்பிட்டு, வா வா வா, உனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு கொடுத்தா இந்த பிள்ளை வச்சிருப்பாளாவ? என்ன பண்ணுவாவ? எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாது அந்த பிள்ளைக்கு. ஏதோ வாங்கி சாப்பிட, எவ்வளவுதான் வாங்கி சாப்பிட முடியும். ஆனா அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு நிலைக்கு ஆகி பக்குவப்படுத்தி பண்ணா அந்த பிள்ளை என்ன பண்ணும்? எங்கெங்க சேமிக்கணும், எதை செலவு பண்ணணும், ஞானமா செலவு பண்ணணும். அதுதான்
ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது அவர்களை தகுதிப்படுத்தி தான் கொடுப்பாரு. தகுதிப்படுத்தாம, அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனோடு வேதனையை கூட்ட மாட்டார். அவருக்கு எப்ப என்னென்ன ஆசீர்வாதம் யாருக்கு கொடுக்கணும்னு தெரியும். என்ன தேடலையா? என்ன தேடு, என்ன தேடு. அப்ப எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. அடுத்த எச்சரிக்கை கொடுக்கிறார். அவரை விட்டு அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும், அவருடைய வல்லமை அவருடைய கோபம் யார்கிட்ட இருக்கு? அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும். முதல் பாட்டு சொன்னீங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. ரெண்டாவது பாட்டு சொன்னீங்க, கொஞ்சம் என்னவா இருக்கு? பயமா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை இருவரும் கருப்புள்ள பட்டயம், அது அப்படியே விட்டு இப்படிதான் விட்டோம். நன்மையையும் போதிக்கும், அவரை விட்டு விலகினா என்ன உண்டாகுன்னு போதிக்கும். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அப்ப அவரை தேடுவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது. அப்ப அவரை விட்டு விலகினா என்ன ஆகும்? அவருடைய கோபமும் அவருடைய வல்லமையும் இருக்கும். அதையும் எடுத்துக்கணும். அவரை தேடும் போது அவருடைய கரம் நமக்கு நன்மையாக இருக்கிறது என்பதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவருடைய சமூகத்துல போய் காத்திருக்கிறார்களோ, கர்த்தர் எங்கூட பேச மாட்டாரா? கர்த்தர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? அப்படி யாரெல்லாம் அவருக்கு காத்திருக்கிறார்களோ, அவரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ, அந்த ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவர், அவர் நல்லவராகவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. அடுத்த பாயிண்ட், சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுகிற கர்த்தர். எல்லா பயத்துக்கும். மற்றவங்க எல்லாம் பயப்படுவாங்க, ஆனா கர்த்தரை தேடும் போது அவர் நமக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிறவர். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் எதுக்கும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. இந்த பொம்பளை பிள்ளைய பத்து வச்சிருக்கிறேனே, இதுக்கு நான் என்ன செய்வேன்? இதுக்கு நான் ஒன்னும் சேர்த்து வைக்கலையே, எப்படி நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? அப்படி இருக்க இப்படி இருக்க. நீ கர்த்தரை தேடுகிறவ ஆளா இருந்தா இந்த கவலை உனக்கு வேண்டவே வேண்டாம், இந்த பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். இந்த பூமியிலே ஒரு பிள்ளையை பிரவேசிக்க செய்த தெய்வத்துக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கொண்டு வர அவருக்கு தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? ஏன் அந்த விசுவாசம் நமக்கு இல்லாம போச்சு? கட்டாயம் அவர் நன்மையானதை மட்டும்தான் செய்வார். நம்முடைய கண்களுக்கு வித்தியாசமா இருக்கும், ஆனா தேவனுடைய கண்களுக்கு அது உசிதமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய கண்களுக்கு வித்தியாசமா இருக்கும், இது இல்லையே அது இல்லையேன்னு தோணும். ஏழைகளை குப்பையிலிருந்து தூக்கி ராஜாக்கள் கிட்ட உட்கார வைக்க தேவனால் முடியும். ஹல்லேலூயா. ராஜாவை ஒரே நாளையில கீழே தூக்கி மிதிக்கவும் அவரால் முடியும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு பெரிய மன்னன் பாபிலோன் தொங்கும் தோட்டத்தை, உலகத்தின் அதிசயங்கள் 7வது அதிசயம் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த அதிசயத்தை செய்ய பண்ணின பாபிலோன் தொங்கும் தோட்டத்தை உண்டு பண்ணின நேபுகாத்நேச்சார், அவனுடைய ஆளுகை எடுக்கப்பட்டது. நான் கட்டின மகா பாபிலோன் சொன்ன உடனே அவனுடைய ஆளுகை எடுக்கப்பட்டது. அவன் மாடு மேய்ஞ்சது மாதிரி புல்லு மேய்ஞ்சி தெரிஞ்சான். ஒரு மனுஷன் புல்லு மேய்ஞ்சான்னு தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்குமா எங்கேயாவது? மாடுகளை போல புட்களை மேய்ந்தான், கழுகுகளை போல அவனுடைய நகமெல்லாம் வளர்ந்தது. மாட்டுக்கு கூட படுத்துக்குவான், சிங்கத்துக்கு கூட போய் படுத்துக்குவான், கழுதைக்கு கூட போய் படுத்துக்குவான், பன்னிக்கு கூட போய் படுத்துக்குவான், எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அவங்க சாப்பிட்ட சாப்பாடையே சாப்பிட்டு தெரிஞ்சான். ராஜா எப்படி சாப்பிட்டு இருப்பார் யோசனை பண்ணி. ராஜாவுக்கு எத்தனை பணிவிடைக்காரங்க இருந்திருப்பாங்க. ஆனா
என்ன நடந்தது? அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. உன்னதமானவர் தமக்கு சித்தமானவர்களுக்கு ஆளுகையை கொடுக்கிறார் என்ற ஒரு எண்ணம் வந்த உடனேயே திருப்பியும் ராஜாவா கொண்டு வச்சார். ஒரே நாளில் ராஜரீகம் போச்சுது. திருப்பவும் தெய்வீகத்தை அறிஞ்ச உடனே அவனுக்கு ராஜரீகம் கொடுக்கப்பட்டது. யோசனை பண்ணிக்கோங்க. அப்படிப்பட்ட ராஜாவுக்கே அந்த நிலை என்றால் நம்ம எல்லாம் எம்மாத்திரம் நம்ம மேல தூக்கி வைக்கவும் முடியும், கீழே குப்பையில போடவும் முடியும். ஆனால் தம்மை தேடுகிற ஜனங்களுக்கு அவர் என்ன பண்றாரு? அவருடைய கரம் நன்மையாக செய்யும்படி இருக்கிறது. நன்மையைத்தான் செய்யும் அவரை தேடுகிறவர்களுக்கு. இங்க நம்ம பார்த்தோம், என்ன பண்றோம்? எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஒரு பயமும் தேவைப்பட வேண்டிய தேவையில்லை. ஒரே ஒரு வேலை தான் செய்யணும், கர்த்தரை தேடிட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? ஈஸியான வேலை என்னது? கர்த்தரை தேடிக்கிட்டே இருக்கணும். கர்த்தரை தேடிக்கிட்டே இருந்தா ரொம்ப சிம்பிள். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டு யாரு வருவாங்க அதெல்லாம் கவலையே நமக்கு பட வேண்டிய தேவையில்லை. என்ன நடக்கும் ஒன்னும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக சங்கீதம் 40:16, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. நிறைய சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, காது பங்களா நிறைய பேர் வச்சு வேலை வாங்குறான். பிரச்சனை என்னன்னா அவனுக்கு சந்தோஷம் இல்ல. சந்தோஷம் இல்லாம தற்கொலை பண்ணிக்கிறான். நிறைய பேர் பேரு மட்டும் சந்தோஷம் சந்தோஷம் வச்சுக்கிறான். கேட்டா சந்தோஷம் எங்க இருக்குன்னு அவன்கிட்ட தான் கேட்கணும். புரியுதா? ஆனா பிரச்சனை எங்க? இங்கே ஒரு 3 சந்தோஷம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சந்தோஷம் காணல, 2 சந்தோஷம் இருக்கிறாங்க. இங்க உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. யாரெல்லாம் அவரை தேடுவார்களோ அவர்களுக்கு என்ன வச்சிருக்கிறார் தெய்வம்? சந்தோஷம். அவருக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். சங்கீதம் 74, உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷம். அதே வார்த்தை அப்படியே இருக்கு பாருங்க. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. எனக்கு சந்தோஷமே இல்லைன்னு சொல்லாத, சந்தோஷம் வரும். கர்த்தருக்குள் சந்தோஷம் வரும். உன்னுடைய சந்தோஷத்தை யாரும் உங்ககிட்ட இருந்து பறிச்சு போக முடியாது. ஒரே ஒரு வழிதான், கர்த்தரை தேடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு 105:3, சங்கீதம் 105:3 வாசிக்கலாம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறாங்களோ அவர்களெல்லாம் அவர்களுடைய இருதயம் என்ன பண்ணும்? மகிழும். இப்படி எல்லாம் மகிழ்ச்சியை கண்டதுனாலதான் அவன் சொன்னான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன போது நான் மனமகிழ்ச்சியா இருந்தேன். எத்தனை பேர் மனமகிழ்ச்சியா ஓடி வந்தீங்க கர்த்தருடைய சபைக்கு? ஐயா என்ன சொல்லுவாரோ, ஐயா என்ன திட்டுவாரோ, இப்படி பயந்து பயந்து வரக்கூடாது. கர்த்தருடைய சபைக்கு போகிறதற்கு நீங்கள் மனமகிழ்ச்சியாக ஓடி வர வேண்டும். மனமகிழ்ச்சியாக ஓடி வர வேண்டும். அதுலயும் வரக்கூடிய நேரம் என்ன நேரத்துல வரணும்னு தெரிஞ்சு வரணும். நீங்க வைக்கிற நேரத்துல வரக்கூடாது. கர்த்தர் எப்ப வரணும்னு சொல்றாரு அப்ப வரணும். நம்ம நம்முடைய நேரத்துக்கு ஏற்ற நம்முடைய நேரத்தை மாத்திடுறோம். நம்முடைய வசதிக்கு ஏற்ற நம்ம நேரத்தை மாத்திடுறோம். அப்படி இல்லை. நம்ம வசதிக்கு தெய்வம் வரமாட்டார். அவர் வசதிக்கு தான் நம்ம போகணும். ஏன்னா நம்முடைய ஜீவனை அவருடைய கரத்தில் வைத்திருக்கிற தெய்வன் அவர். சரிங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சங்கீதம் 9:10, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. கர்த்தரை தேடுகிற யாவரையும் அவர் கைவிடுகிறதில்லை. ஒரு பெரிய கரம் உன்னை புடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு பெரிய பலத்த கரம் உன்னை புடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். போற வர வழியெல்லாம் நீ பிடிச்சாதானே நீ கைவிட்டுருவ. நம்ம பலவீனம் உள்ளவர்கள் இல்லையா?
பலவீனம் உள்ளவர்கள். நம்ம புடிச்சா என்ன பண்ணுவோம்? அப்பா கையை நம்ம புடிச்சு கொஞ்ச நேரம் புடிச்சு விட்டுருவோம். அட போப்பா, எனக்கு கை வலிக்குது, கை ஏதாவது கடுக்குது, ஏதாவது சொல்லுது. ஆனா அவர் பிடிச்சாருன்னா விடவே மாட்டார். அதான் கை விடுகிறதில்லை. உம்மை தேடுகிறவர்களை நீர் கை விடுகிறதில்லை. அவர் நம்முடைய கரத்தை பிடிச்சு இழுத்துட்டு வருவாரு. அவருடைய பலத்த கரம் நம்மை தாங்கும். தீங்கு அணுகாதபடி நம்மை பாதுகாப்பார். எந்த இடத்துல போனாலும் நம்மை தீமைக்கு தப்புவிப்பார். எல்லாவித பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இதெல்லாம் மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் இதெல்லாம். அடுத்தது சங்கீதம் 69:32. சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். தேவனை தேடுகிறவருடைய இருதயம் என்ன ஆகும்? வாழும். அது சாகாது. அந்த ஆத்துமா சாகாது. அந்த ஆத்துமா வாழ்ந்து கொண்டே இருக்கும். நிறைய பேர் பாட்டு பாடுவாங்க. பிரியமானவனே உம் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பாவம் செய்யறவங்கிட்டையும் போய் இந்த பாட்டை பாடுவாங்க. வீட்டுல ஊழியக்காரரை கூப்பிடுறீங்க. அந்த வீட்டுல இருக்கிற மனுஷன் துன்மார்க்கன். கர்த்தருடைய சபைக்கு வர்றது கிடையாது. அவங்க அம்மா சபைக்கு வருது. அவங்க அம்மா எதுக்கு வராங்க? அம்மா சபைக்கு வராங்க. அம்மா கூப்பிடுறாங்க, வாங்க ஐயா, எங்க பிள்ளைக்கு பிறந்த நாள் ஐயா, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க ஐயா அப்படின்னு. அங்க இவரு ஊழியக்காரர் என்ன பாடுறாரு? இந்த பாட்டை பாடுறாரு. பிரியமானவனே. அது எங்க இருக்குன்னா 3 யோவான் 2 இருக்கு. நம்ம பெர்க்மான் ஐயா இந்த பாட்டை பாடி வச்சிருக்கிறாரு. இத பாடிடுறது. அதுல ரகசியம் என்ன? உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. உன் ஆத்துமா செத்து போயிருந்தா அப்படிதானே? ஆத்துமா வாழ்ந்து இருந்தா நீ வாழ்ந்து சுகமாயிரு. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்துமா செத்து போயிருந்தா நீ செத்துப்போ. அப்படித்தானே அதுக்கு அர்த்தம். அர்த்தத்தை தெரியாமலே நம்ம பாடி இருக்கணும். பாடல்கள் எடுத்து பாடும்போது எச்சரிக்கையா இருக்கணும். யோவான் எழுதும் போது அந்த பிரியமானவன் அந்த சபைக்கு என்ன எழுதுறாரு? பிரியமானவனே, காயு என்கிற ஒரு தேவ பிள்ளைக்காக வேண்டி அவர் எழுதுறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அதனால எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். இங்க ஆத்துமா செத்தவனுக்கு அதை பாட்ட பாடனா எப்படி? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆத்துமா வாழ வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களே உங்களுடைய இருதயம் வாழும், 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 சாகாது. கர்த்தரை தேடுகிற மனசு வந்துட்டாலே தெய்வம் அவரோட கூட இருப்பாரு. கர்த்தரை தேடுகிற மனசு எப்படி வரும்? ஆத்துமா செத்தவனுக்கு எப்படி வரும்? ஆத்துமா செத்தவன் பிசாசோட தான் வாழுவான், துன்மார்க்க வழிதான் வாழுவான், தீய பாதையில தான் வாழுவான். அவனுடைய ஆத்துமா வாழாது. கர்த்தரை தேடுகிறவர்கள் தான் அவனுடைய ஆத்துமா வாழும். கர்த்தர் அவனோட கூட இருப்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 22:26 வாசிக்கலாம். 22:26. சாந்த குணமுடையவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். அப்ப கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன? அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். அவர்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். அந்த ஆத்துமா சாகாது. அந்த இருதயம் சாகாது. அந்த இருதயத்துல பயம் வராது. அந்த இருதயத்துல படபடப்பு வராது. எப்பதான் படபடப்பு வரும்? பயமா இருக்கும் போது படபடப்பு வரும். தப்பு செய்யும் போது படபடப்பு வரும். அம்மா வச்சிருக்கிற 100 ரூபாய் காசை எடுத்து பாக்கெட்ல போடும்போது கொஞ்சம் படபடப்புனாதான் வரும். தர்மா வராதா? தர்மா வராதா? அம்மா வச்சிருக்கிற 100 ரூபாய் எடுத்து நைஸா பாக்கெட்ல போட்டுட்டு போய் பக்கத்துல கடையில வாங்கும் போது கொஞ்சம் படபடப்பா தான் வரும். கேட்கும் போது அது தெரியாதுமா. திருப்பி ஒரு 500 ரூபாய் எடுக்கும் போது அது கொஞ்சம் படபடப்பா வரும். கொஞ்ச நாள் கழிச்சு 1000, 2000 எடுத்துக்கிட்டே போவோம். ஆத்மா செத்தாச்சுன்னு அர்த்தம். ஏன்னா படபடப்பு என்ன ஆயிடுச்சு? படபடப்பு போயிடுச்சு.
அம்மா கண்டுக்க மாட்டாங்க. போ, எப்ப ஆத்துமா படபடப்பா இருக்குதோ அப்ப ஆத்துமா சாவுறதுக்கு துடிக்குதுன்னு அர்த்தம். அப்பவே நம்ம சீர்படுத்திக்கணும். நாம தப்பான வழியை விட்டு சரி பண்ணிக்கணும். அப்பதான் இந்த ஆத்துமா வாழும். நம்முடைய ஆத்துமா வாழ்ந்தாதான் நமக்கு பயம் வராது. ஆத்துமா வாழ்ந்தால் எப்போதும் நம்ம சந்தோஷமா இருப்போம். ஆத்துமா வாழ்ந்தால் எப்பொழுதும் சமாதானமா இருப்போம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது நீதிமொழிகள் 28:5. துஷ்ட நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குங்க? சகலத்தையும் அறிவார்கள். தேவன் நல்ல ஞானத்தை கொடுத்து அவர்கள் வழி நடத்துவார். நீங்க யோசனை பண்ணுங்க, இந்த நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாங்களே, நோபல் பிரைஸ் வாங்கினவங்கள 80% மேல் உள்ளவர்கள் யூதர்கள். யூதர்கள் எவ்வளவு பேர் தான் இருப்பாங்க? யோசனை பண்ணுங்க. யூதர்கள் கொஞ்சம் பேர் தான் உலகத்துல இருக்கிற மக்கள் தொகையில. ஆனால் அந்த யூதர்கள் தான் 80% மேலான நோபல் பரிசுகளை வாங்கி இருக்கிறார்கள். என்ன செய்தாங்க அவங்க? ஃபுல்லா இந்த பைபிளை தான் படிச்சாங்க. பைபிளை படிச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி அனஸ்தீசியா கொடுக்கணும்னு கண்டுபிடிச்சது பைபிள்ல தான் கண்டுபிடிச்சான். இருக்கா இல்லையா? ஆதாம ஆழ்ந்த நித்திரையை உட்கார வச்சு படுக்க விட்டார் ஆண்டவர். ஆழ்ந்த நித்திரைய தூக்கத்துல உட்கார வச்சு அயர்ந்த நித்திரை விழாவெலும்பு தூக்கிட்டாரு. அனஸ்தீசியா கொடுத்தா ஆபரேஷன் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சிட்டானா இல்லையா? ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் எப்படி இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் உருவாக்கினாரு, பூமியை எப்படி அந்த ரக்கத்துல தொங்க விட்டாரு, எல்லாம் எழுதி வச்சுட்டார் பைபிள்ல. புரியுதா? ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆளு ஒரு தேவ மனுஷன் இந்த நாய்களை வச்சு திருடனை கண்டுபிடிக்க முடியும்னு கண்டுபிடிச்சிட்டாரு. பைபிள் எடுத்து நாய்கள் மோப்ப நாய்களை வச்சு திருடனை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா? அதுக்கு பைபிள் வசனம் அவருக்கு உதவி செய்திருக்கு. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, பிடித்து இழுக்க நாய்களும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இத தியானம் பண்ணிட்டாரு ஒருத்தர். எரேமியா 15:3 வாசிங்க. ஒன்று போட பட்டயமும் பிடித்து இழுக்க நாய்களும். இந்த பிடித்து இழுக்க நாய்களும் என்கிற வார்த்தைய வச்சுட்டு அப்ப நாய்களுக்கு பிடித்து இழுக்கிற கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு தேடி நாய்களுடைய மோப்ப சக்தியை வச்சு திருடனை கண்டுபிடிக்கலாம்னு கண்டுபிடிச்சாரு. தெய்வம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்களுக்கு எல்லாம் வெளிப்படுத்துறாரு பாருங்க. அதான் நம்ம பார்த்தோம், கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்கள். எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறது இல்ல, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவனே நான் கடவுள்வான். ஏற்ற காலங்கள்ல ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. சரியா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது எரேமியா 5:1 வாசிக்கலாம். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே தெரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள். காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். சத்தியத்தை தேடுகிறவர்கள் உண்டென்றால் அவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? மன்னிப்பு கொடுக்கிறாரு. சத்தியத்தை தேடுகிறவனுக்கு மன்னிப்பு. எவ்வளவு நன்மை வச்சிருக்கிறாரு பாருங்க கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. நாம தான் நல்லா போத்திக்கிட்டு தூங்குறோமே, கர்த்தரை தேடுறதுக்கு நமக்கு நேரமே இல்லையே. மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்குல்ல. எங்கேயாவது போகணும்னு பாருங்க, அலாரம் வச்சு தூங்காம அப்படியே எழும்பி டக்குன்னு ரெடியாகி ஓடுறது தானே. கர்த்தரை தேடுகிற நேரத்துல அவரை தேடுறதுக்கு ஏன் நமக்கு மனசு வர மாட்டேங்குது? இவ்வளவு நன்மைகளை வச்சிருக்கிறாரு, ஏன் பயந்து சாவுற டெய்லி? ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையும் செய்யலன்றது எதுக்கு புலம்புற? எல்லாத்தையும் தெய்வம் வச்சிருக்கிறார் தானே. அப்படி வச்சிருக்கிற தெய்வத்துக்கிட்ட ஏன் நீ வாங்கல ஒன்னையும்? சங்கீதம் 24:6. இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஏன் யாக்கோபு என்னும் சந்ததி சொல்றது? அவரை தேடி விசாரிக்கிறவர்கள் யாக்கோபு என்ற சந்ததி. யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்து அவரை தேடுகிறார்களோ
அவர்களுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை. சூனியம் வச்சுட்டான், அசுத்தாவி பிடிச்சு. அது ஏன் அது பிடிக்குது? கர்த்தரை தேடாதனால பிடிக்குது. சர்ச்சுக்கு வர்றதுனால எல்லாம் பிடிக்காம இருக்காது. நான் சர்ச்சுக்கு வரேன், ஆனாலும் ஏன் எனக்கிட்ட அசுத்தாவி பிடிச்சது? நான் அந்நிய பாஷை பேசுறேன், ஆனாலும் ஏன் எனக்கிட்ட அசுத்தாவி பிடிச்சது? பிடிக்கும். கர்த்தரை தேடுனா பிடிக்காது. கர்த்தரை தேடுனா அவர்களுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. அசுத்தாவி எந்த வேலையும் செய்ய முடியாதுங்க. ஏன்னா கர்த்தரை தேடும் போது, அவருடைய வசனத்தை தியானிக்கும் போது நெருப்பு ஏறிட்டே இருக்கும். உள்ள நெருப்பு ஏறிட்டே இருக்கும். தூர வரும்போதே சொல்லிவிடும், எப்பா அவங்கிட்ட நாம் போக மாட்டோம். போ. எத்தனை சூனியத்தை அனுப்பினாலும் அந்த பொண்ணு பக்கத்துல நாம் போக முடியாது. அது பெரிய ஃபயர். வாயில ஃபயர் இல்ல. நிறைய பேர் வாயில தான் ஃபயரா இருக்கிறாங்க. அப்படிதானா? வாயில ஃபயர் இல்ல, ஹார்ட்ல ஃபயர். அப்ப கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர்கள் யாக்கோபு என்னும் சந்ததி. யாக்கோபுக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுத்துருவாருங்க. நீ ஆசீர்வாதம் தேட வேண்டிய தேவையே இல்லை. The conditions. கர்த்தரை தேடு. எத்தனை காரியம் சொல்லி இருக்கிறேன்? 15 எல்லாம் இல்ல. வசனத்தை எல்லாம் சொல்லிடக்கூடாது. நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்பர் 3, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். 4, அவர் கைவிடுகிறதில்லை. அவரை தேடுகிற யாரையும் அவர் கைவிடுகிறதில்லை. அடுத்தது, அவர்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் அவங்களுக்கு உண்டாகும். அவர்களுடைய இருதயம், ஆத்துமா வாழும். உங்களுடைய ஆத்துமா வாழும். அடுத்தது, அவர்கள் சகலத்தையும் அறிவார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது, மன்னிப்பு கிடைக்கும் அவர்களுக்கு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். புரியுதா? ஏன் தாவீதுக்கு மன்னிப்பு கிடைச்சுன்னு சொல்லிட்டு. அடுத்தது, யாக்கோபு என்னும் சந்ததியாக மாறுவார்கள். யாக்கோபின் சந்ததியாக மாறுவார்கள். இத்தனை ஆசீர்வாதம் இருக்கு. யாருக்குங்க? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. சரி, எப்பொழுது தேட வேண்டும்? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேட வேண்டும். என்னங்க? கண்டடையத்தக்க சமயம். ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பக்கத்துல இருக்கும் போது மெதுவா சொன்னா போதும். தூரத்துல இருக்கும்போது ரொம்ப சத்தமா கூப்பிடணும். அப்படித்தானே? வீட்டுக்காரர் பக்கத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? சத்தமா பேசுங்க. சில ஆட்கள் பேசுறது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. போன்ல பேசுறதுனா வாயில மைக்க வச்சுட்டு என்ன பண்றான்? வாயில மைக்க வச்சுட்டு அப்படியே. அப்போ கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் பக்கத்துல இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தூர போனதுக்கு அப்புறம் சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரை கண்டடையத்தக்க சமயம் ஒன்று இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை. அதுதான் சொல்றார் ஆண்டவர். மத்தேயு 6:33. எப்ப? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் என்னது? உண்ண உணவு, உடுக்க உடை, தங்குறதுக்கு உறைவிடம். அதுக்கு முன்னாடி அதெல்லாம் சொல்றாரு. வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அதைத்தான் சொல்றாரு ஆண்டவர். அதை சொல்லி முடிச்சுக்கிட்டு தான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இதெல்லாம், எனக்கு வீடே இல்லை, நான் பரதேசியா சுத்தி திரிகிறேன், என்ன இல்ல, எனக்கு வீடே இல்ல, வாடகை வீடு வாடகை வீடு வாடகை வீடு, கண்டவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்கிட்டே இருக்கிறாங்க. அப்படித்தானே? கண்டவன் எல்லாம் துடின்னு வீடை காலி பண்ண சொல்லிடுறான். நிறைய பேருக்கு அந்த வீடு கட்டுறவங்க எண்ணமே வராது. ஏன்னா வாடகை வீட்டுல சொகுசா இருந்து பழகிடுவாங்க. வாடகை வீட்டுல சொகுசா இருந்து பழகுறதுனால அவன் அந்த ஓனர் இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ண மாட்டான்? பிரச்சனை டார்ச்சர் பண்ண மாட்டான்.
அதே மாதிரி இந்த குவார்டர்ஸ்ல இருப்பாங்க, கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல எல்லாம் அவங்ககிட்ட பாருங்க, அவங்க சொந்த வீடு இருக்காது, சொந்த இடமும் இருக்காது. அப்பப்ப வாங்கி அப்பப்ப எல்லாம் ஜாலியா டூர் போனோம்னா அதை போனா இதை போனா எல்லாம் செலவு பண்ணி ஜம்முன்னு இருப்பாங்க. கடைசியில ரிட்டையர்ட் ஆகி வரும்போது என்ன இருக்காது, வீடு இருக்காது, கூடும் இருக்காது. புரியுதா? இதை விடவே கூடாது. காலையில ஒரு ஊழியக்காரன் பேசிட்டு இருந்தாரு. அவங்க CSI சர்ச்சில் உள்ள, அந்த காலத்து பெரிய பைபிளாம், நம்ம எல்லாம் பெரிய பைபிள். காலையில சர்ச்சுக்கு போகும்போது அவங்க அம்மா கேட்டாங்களாம், அவர் பேரை சொல்லி, எங்க தம்பி பைபிள் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா பெரிய பைபிளா இருந்ததம்மா, அதனால நான் என்ன பண்ணல, தூக்கல. இந்த அம்மா சொல்லிச்சுதான், நீ பைபிளை சுமந்தால் பைபிள் உன்னை சுமக்கும் அப்படின்னு. நீ பைபிளை சுமந்தா பைபிள் உன்னை சுமக்கும். அன்னைக்கு அவர் முடிவெடுத்தார், நான் பைபிள் சுமக்காம எங்கேயுமே போக மாட்டேன்னு. இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் ஆண்டவர் நிறுத்தி வச்சுட்டார். நிறைய ஊழியக்காரங்களுக்கு பைபிள் தூக்குறதுக்கு வெக்கம், பைபிள் தூக்குறதுக்கு கஷ்டம். மொபைல பார்த்துட்டு இருக்காங்க. மொபைல்ல பைபிளும் வர, கண்ட குப்பையெல்லாம் வரும் ஐயா. இதுல அப்படி கண்ட குப்பையெல்லாம் வராதுங்க. இது தேவ வார்த்தை மட்டும்தான் வரும். நிறைய ஊழியக்காரங்களை பாருங்க, மெசேஜ் கொடுக்கும் போதே இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான், மொபைல பார்த்து மெசேஜ் கொடுக்குறான். நீ ஊழியத்துல வளரவே முடியாது, ஊழியத்துல வளரவே முடியாது. கர்த்தருடைய வசனத்தை தூக்கி கர்த்தர் உன்னை தூக்கி மேல வைப்பார். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், ஈவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது கூட பைபிள் தூக்காம நான் போனதே இல்லை. வெளியில எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடணும், உள்ள கொண்டு போய் அலோவ் பண்ண மாட்டாங்க, எல்லாம் செக் பண்ணுவாங்க. பைபிளை மட்டும் எனக்கு வேணும்னு நான் தூக்கிட்டு போவோம். அப்படியே அதை வேற அங்க செக் பண்ணுவாங்க, கேட்ல செக் பண்ணிட்டு, பைபிளா, அவன் தீவிர இந்துவா இருப்பான், பைபிளா அப்படின்னு கொடுப்பான் என்கிட்ட. 29 பேர் வேலை இழந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் ஆண்டவர் வேலை கொடுத்தாரு. என்ன காரணம்? தெய்வம் தான் கொடுத்தாரு. வேலைக்கு போகும்போதே ஒரு அட்வொகேட் சொல்றான், வேலைக்கு போனேன்னா கொஞ்ச நாளையில உன்னை ஏதாவது காரணம் காட்டி உன்னை என்ன டெர்மினேட் பண்ணிடுவாங்க. 2 பெருந்தலைகளை நீ ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்ட, அதனால உன்னை வேலை செய்ய விடமாட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. தெய்வம் என்னுடைய சர்வீஸ் எல்லாம் பக்காவா முடிக்க வைத்தார். எந்த ஒரு சின்ன மெமோ கூட வாங்கல நான். ஆனா என்னை பார்த்து அநேகருக்கு பயம் இருந்தது. ரிட்டையர்ட் ஆகிற அதே மாசத்துல ஒரு ஆள் கேட்கிறாரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல, ஏன் உங்களை பார்த்து இவ்வளவு பயப்படுறாங்க அவங்கன்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, யார்கிட்ட சண்டை போட்டேன் ஐயா, யாரையாவது முறைச்சன ஐயா, யார்கிட்டயாவது ஏதாவது பண்ண, ஒண்ணுமே பண்ணலையே, அப்புறம் ஏன் அவங்க என்ன பார்த்து பயப்படணும்? தேவனுடைய பிள்ளைய பார்த்து எல்லாவனும் பயப்படுவான். நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைய பார்த்து என்ன பண்ணுவான்? எல்லாவனும் பயப்படுவான். உன் மேல கை வைக்க முடியாது. நீ செய்ய வேண்டியது என்னது? அவரை தேடு. காலையில 3 வரைக்கும் எழுப்பிட்டேன். இன்னைக்கு காலையிலையும் தேவ சமூகத்துக்கு போயாச்சு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதலாவது வீட்டுல எல்லாம் சமையல் பண்ணிக்கிட்டு ஆண்டவரை போய் தேடாத. சமையல் பண்ணி வீட்டுக்காரரை வேலைக்கு அனுப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காத. எல்லாம் பார்த்து மொபைல் எல்லாம் அது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தெய்வத்தை தேடாத. எதுவும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. முதலாவது தேவனை என்ன பண்ண. இன்னொரு சொல்றாங்க, சரி முதலாவது தான் தேடுறேன் பிரதர், நான் காலையில 10 மணிக்கு தான் எழும்புவேன். காலையில 10 மணிக்கு எழும்பிட்டு என்ன பண்றது? ஜெபம் பண்ணதை பத்தி பேசலைங்க. நான் ஜெபம் பண்றதை பத்தியா பேசிட்டு இருக்கிறேன். நான் வர்றேன் தேடுறதுக்கு, நான் என்னன்னு சொல்லிட்டு எழுப்புறேன் முட்டி போட்டு சோத்திரம் 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 சோத்திரம், அது இல்ல. நான் வர்றேன் அதுக்கு. அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உனக்கு இதெல்லாம் வீடு கிடைக்கும், உன் சாப்பாடுக்கு குறைவு வராது, உனக்கு ட்ரெஸ்ஸுக்கு குறைவு வராது, உன் தேவையெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டு உன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி கேட்ட நன்மைகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அந்த நன்மைகள் எல்லாம் வரும். அடுத்தது சங்கீதம் 63:2. இப்ப பாருங்க, 10 மணிக்கு எழும்பணும்னா சோத்திரம் 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 சொல்லாம பாருங்க. இப்போ இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் எங்க பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க நான் ஆசையாயிருந்தேன். பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்தேன். ஆசையா தேடுறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர்றதுக்கு நமக்கு என்ன இல்ல, விருப்பம் இல்ல. ஏன் ஆண்டவர் நன்மை கொடுப்பாரு?
எப்படி கொடுப்பாரு? பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொல்லும் போது மனமகிழ்ச்சியா இருக்கணும். எல்லாம் முடிச்சு ஆட்டம் பாட்டம் எல்லாம் முடிச்சு மெதுவா போகலாம். கடைசி ஜெபம் நன்மையாக வாராது. நான் பல தடவை சொல்லிட்டேன் உங்ககிட்ட, பிள்ளைகளா மாறுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 8:17 நமக்கு தெரிஞ்சதை வாசிங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும். போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது? தேடக்கூடாது. இந்த சூலமத்தி இல்லையா, சூலமத்தி கதை தெரியுமா? உன்னத பாட்டுல நேசர் வந்து, என் புறாவே, என் உத்தமியே, கதவை தர, பனியினால் என் எனக்கு தலைமயிரெல்லாம் நனைஞ்சிருக்கு, உத்தமியே கதவை தரன்னு கெஞ்சுறாரு நேசர் மணவாளர். இந்த அம்மா, நான் வஸ்திரத்தை கழட்டி போட்டுக்கிட்டு படுக்கையில உட்கார்ந்து இருக்கிறேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை எல்லாம் கழுவி சுத்தமா வச்சிருக்கிறேன், நான் எப்படி? யார் வந்தது? யாரு? மணவாளன் நேசர். மணவாளன் நேசர் வந்தா இப்படியா சொல்லுவ நீ? மணவாளன் நேசர் வந்தா, நான் என்னுடைய வஸ்திரத்தை கழட்டி போட்டிருக்கேன், அதை நான் எப்படி உடுப்பேன்? என் பாதங்களை கழுவி விட்ட எப்படி நான் அழுக்காக்குவேன்? அடுத்தது, என் நேசர் தன்னுடைய கையை கதவு துவாரத்துதான் விட்டாரு. அப்பொழுது கைய பார்த்த உடனே தான் இந்த அம்மாவுக்கு உள்ள என்ன பண்ணிச்சுதான்? அவர் நிமித்தம் பொங்கிச்சுதான். இப்பதான் கதவை திறந்தா அந்த அம்மா, அவர் போயிட்டாரு. புரியுதா? இந்த அம்மா எல்லாம் முடிச்சுக்கிட்டு கதவு வழியா கைய விட்டதுக்கு அப்புறம் அதுல அந்த பரிமள தைலம் எல்லாம் வந்து அந்த வாசத்தினால உள்ளம் பொங்கிச்சுதான். கதவை திறக்கும் போது என்ன ஆச்சு? இந்த அம்மா ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு வரதுக்குள்ளாடி அவரு போயிட்டாரு நேசர். இப்ப இந்த அம்மா ஊர் ஊர் ஆசுத்துது, என் நேசர் எங்கே, என் நேசர் எங்கே? மணவாளன் குடிச்சு நல்லா போட்டாங்க பிடரியில. என்ன பண்ணாங்க? நல்ல பிடரியில போட்டு அடிச்சு காயப்படுத்தினாங்க. உன்னத பாட்டுல இருக்கிறதெல்லாம், அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அவர் பக்கத்துல இருக்கும்போது தேடுங்கள். அவர் என் நேசரே, என் பிரியமே, என் உத்தமே, என் பிராவேன்னு கேட்கும் போது நீ வந்து கதவை மூடிக்கிட்டு அப்படியே இருந்து அவர் பேசுறதுக்கு வராரு உனக்கிட்ட. அவர் பேச வர்றது, நான் எப்படி அழுக்காக்குவேன், எப்படி ட்ரெஸ் மாட்டுவேன் இருந்தேன்னா, அவர் போனதுக்கு அப்புறம் வெளியில போய் அடிலாம் வாங்கணும் நீ. அது இயேசுடைய ரகசிய வருகையோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள். அதெல்லாம் இது நம்ம ஒரு காரியத்துக்கு எடுத்துக்கிட்டோம். அப்ப அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேட வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நல்ல சோம்பேறியா தூங்கிட்டு காலையில 10 மணிக்கு எழும்பி கேட்டா அவங்க அம்மா சொல்லும், பொன் பிள்ளை ராத்திரி ஃபுல்லா கண்ணு முழிச்சு படிச்சுது, அதனால தூங்குது பிரதர். கொஞ்ச நாள் கழிச்சு யாரையாவது கூட்டிட்டு ஓடி போகும். அப்புறம் தெரியும், ஐயோ என் பிள்ளை சர்ச்சு கூட வந்ததே. பிரச்சனை என்ன? பிரச்சனை என்ன? அதிகாலையில் தேடணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அதிகாலையில் தேடுற அனுபவத்தை பெற்று பாரு, கர்த்தர் உன் வீட்டை சீர்படுத்திடுவாரு. என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன பண்ணுவாரு? சீர்படுத்துவார். பிள்ளை படிக்கட்டும், காலையில இருந்து படிக்கட்டும். அதிகாலைன்னா எத்தனை மணிக்குன்னா 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் அதிகாலை. நீங்க சொல்ற 10 மணி எல்லாம் அதிகாலை கிடையாது. புரியுதா? அந்த நேரத்துல எழும்பி கர்த்தரை தேடணும். அப்படி தேடுறதுதான் கண்டுபிடிக்க முடியும். முதலாவது தேடணும். அதிகாலை எழும்பி என்ன பண்ணணும்? முதலாவது தேடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, ஏசாயா 26:9, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் தேடுகிறேன். அவர் தூக்கத்திலேயும் அவருடைய இரவுல என்ன பண்ணுது? அவருடைய ஆத்துமா இரவுல கர்த்தரை தான் வாஞ்சித்துட்டு இருக்குது. தூக்கத்துல எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். தேடுறது என்னங்க? அதிகாலையில வேலையில தேடி பாருங்க. ஆண்டவர் டெய்லி உங்களை அதிகாலை வேலையில எழுப்புவார். அடுத்தது ஏசாயா 34:16, எங்க தேடணும்னு இருக்கங்க? கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். எங்கங்க? எங்க தேடணும்?
கர்த்தருடைய புஸ்தகத்துல. அதான் எழுதுன சோத்திரம் சோத்திரம் சோத்திரங்கிறது இல்ல. அது யாருக்கு அந்த சோத்திரம்னா எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு. எப்போதுமே எழுத படிக்க தெரியாதவங்க, சில ஆட்களுக்கு சில விதிவிலக்கு ஆண்டவர் வச்சிருப்பாரு. எழுத படிக்க தெரியாதவங்க என்ன பண்ண முடியும்? எங்க வாசிக்க முடியும்? தேடு. அப்ப அவர்களுக்கு ஒரு விதிவிலக்கு ஆண்டு வச்சிருப்பாரு. அவங்க அப்படி இருக்கலாம். எழுத படிக்க தெரிஞ்சவங்க என்ன பண்ணணும்? அதுக்கு தானே படிக்கணும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். அங்க தேடி வாசித்தாதான் அவரை கண்டடைய முடியும். ஏனென்றால் அவர் வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அதனால வசனத்திலிருந்து அவர் வெளிப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி தேடணும்? எப்படி தேடணும்? சங்கீதம் 119:2 கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். எப்படி தேடணும்? அடுப்புல குக்கரை வச்சுட்டு தேடிக்கிட்டே இருந்தா அங்க ஒரு விசில் அடிக்கும். அது பொங்கிச்சுதா, அது ஆச்சுதா, பால் பொங்கி பொட்டிச்சுதா, அரிசி கொதிச்சுட்டா, அப்படியெல்லாம் கர்த்தரை தேடக்கூடாது. முழு இருதயத்தோடு தேவ சமூகத்துல காத்து முழு இருதயத்துல முழு கான்சன்ட்ரேஷனோடு ஆண்டவரை தேடினாதான் அவர்கள் பாக்கியவான்கள். அப்படிதான் தேடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 4:29 அப்ப உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவார். புரியுதா? கர்த்தருடைய வசனத்தின் வெளிப்பாடு எப்படி வருதுன்னு புரியுதா உங்களுக்கு? வசனத்தின் வெளிப்பாடு கிடைச்சாலே அவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கு நமக்கு. அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். வசனத்தின் வெளிப்பாடு நமக்கு வரும்போது அவ்வளவு பெரிய சந்தோஷம் வரும். ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு பெரிய சந்தோஷமாவே இருக்கும். காலையில எழுந்து உட்கார்ந்து இருந்துட்டு கர்த்தருடைய சமூகத்துல முழு இருதயத்தோடு தேடும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நல்ல வெளிப்படுவார், நல்ல சந்தோஷத்தை நமக்கு கொடுப்பாரு. முழு இருதயத்தோடு தேடணும். போன வாரத்துல நம்ம சகோதரர் அவருடைய வீட்டுக்கு போறதுக்கு ஆண்டவர், நான் ஒரு நாளை சொல்லும் போது ஆண்டவர் காலையில வெளிப்படுத்துறாரு வசனங்களை. அவருக்கு பேர் நோவான் வரைக்கும் வெளிப்படுத்தாரு. அங்க போயிருந்தோம். நோவா என்ன பண்ணுனா, நோவா யாரு, நோவா என்னெல்லாம் பண்ணுனா, அப்புறம் நோவா பேழைய கட்டுனா, நீதியை பிரசங்கித்தான், உத்தமனாயிருந்தான் இல்லையா, அப்புறம் காக்கப்பட்டான். நோவாவும் அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டது. 8 பேர் மட்டும் காக்கப்பட்டாங்க. இந்த காரியத்தெல்லாம் சொல்ல ஆண்டவர் வச்சார். அந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தும் அவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்தது. அதான் 29 வருஷமா கர்த்தருடைய வசனத்தை நான் போதிச்சுட்டு இருக்கிறேன். அவ்வளவு சந்தோஷம் வந்தது. நேரே போய் சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியத்தெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அந்த குடும்பம் கர்த்தரை முழுமையா ஏற்றுக்கொள்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். ஹல்லேலூயா. காலையில அன்னைக்கு நான் 2:50 என்ன எழுப்பி விட்டாரு. அதனால கர்த்தரை தேடுங்கள், அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், முழு இருதயத்தோடு தேடுங்கள் இல்லையா. இன்னொரு இருக்கு, புதையலை தேடுறது மாதிரி தேடணுமா. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் புதையலை தேடுகிறது போல தேடணும். புதையலை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடணும். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில். எப்படி தேடணும்? புதையலை தேடுற மாதிரி தேடணும். அப்படி தேடினா தேவனை அறிகிற அறிவை நீ கண்டடைவாய். உன் இருதயத்துல உணர்வு வரும். புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எப்ப தேடணும்? அதிகாலை, அவருடைய கண்டடையத்தக்க சமயத்துல தேடணும். எங்க தேடணும்? கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடணும். புரியுதா? அவர் வார்த்தையாக இருக்கிறார். சாமுவேலுக்கு அவர் என்ன வார்த்தையினாலே தம்மை வெளிப்படுத்தினார். அப்படிதான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து எப்படி தேட வேண்டும்? முழு இருதயத்தோடு தேட வேண்டும். புதையல தேடுற மாதிரி தேடணும். இப்படி எல்லாம் தேடணும்னா, அதிகாலையில தேடணும்னா அவரை கண்டடைய முடியும். ஏற்கனவே நான் சொன்ன ஒரு சில ஆசீர்வாதங்கள்லாம்
எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும், ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் பலன் கொடுப்பாரு, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பாரு. கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. கர்த்தருக்குள் மகிழ்ந்து படுவார்கள். அவர்களுடைய இருதயம் வாழும். அப்புறம் என்னது? சகலத்தையும் அறிவார்கள். மன்னிப்பு கிடைக்கும். யாக்கோபின் சந்ததியா மாறிடுவாங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கா செய்தி? தேடினாதான் இதெல்லாம், தேட வேண்டிய நேரத்துல தேடினாதான் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எழுதி நின்று ஒரு பாடலை பாடி ஜெபத்துடன் முடிக்கலாம். ஸ்தோத்திரம்.